நடிகர் விவேக்கின் பெயரை சூட்டி அண்ணாமலை எடுத்த அதிரடி சபதம். தமிழ்நாடு முழுக்க செய்யப்போகும் மெகா சம்பவம். வணக்கம் நண்பர்களே. பொள்ளாச்சியில் வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் முதல் மாநாட்டை நடத்திய அண்ணாமலை அதை போதை ஒழிப்பு மாநாடாக நடத்தி அது குறித்த பிரச்சாரங்களை தமிழ்நாடு முழுக்க முன்னெடுத்தார். இந்த நிலையில் தற்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சமூக பணிகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கியதிலிருந்து தென் மாவட்டம் தொடங்கி சென்னை வரை வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் தன்னார்வலர்கள் பலர் கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்வதில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் மாலை 3 மணி அளவில் தனது பேரணியை நடத்துகிறார் அண்ணாமலை. இதில் மறைந்த நடிகர் சின்ன கலைவாணர் விவேக்கின் மனைவி அருள்செல்வியும் பங்கேற்கிறார். இந்த வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் பேரணியில் தான் பங்கேற்பதன் காரணம் குறித்து அவர் கூறுகையில், மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் எனது கணவரான நடிகர் விவேக்கிடம் 1 கோடி மரக்கன்றுகளை தமிழ்நாடு முழுக்க நடுமாறு கூறியிருந்தார். அதை ஏற்று அவரும் தனது சினிமா பணிகளுக்கு நடுவில் மரக்கன்றுகள் நடும் பணிகளில் ஈடுபட்டு வந்தார். அந்த வகையில் எனது கணவர் நடிகர் விவேக் 37 லட்சம் மரக்கன்றுகளை நட்டிருந்தார். அதற்குள் மரணம் அவரை அழைத்து விட்டது. இல்லை என்றால் 1 கோடி இலக்கை எப்போதோ நிறைவேற்றியிருப்பார். அந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், சுகாதாரமாக மாற்ற வேண்டும் என்பதில் அவர் தீவிரம் காட்டினார். இந்த நிலையில் அவர் விட்டுச் சென்ற அதே பணியை வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை முன்னெடுத்துச் செல்வது மகிழ்ச்சியாக உள்ளது. இதுகுறித்து சகோதரர் அண்ணாமலை என்னிடத்தில் கூறுகையில், தமிழ்நாடு முழுக்க 50 லட்சம் மரக்கன்றுகளை நடுவது என்கிற இலக்கை நிர்ணயித்துள்ளோம். அதன்படி நாங்கள் செல்லும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மரக்கன்றுகளை நட்டு வருகிறோம். நடுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதை பராமரித்து வளர்ப்பதற்கும் பொறுப்பேற்று செயல்படுத்தி வருகிறோம். தற்போதைய நிலவரப்படி கொங்கு மண்டலம் தொடங்கி தென் மாவட்டங்களிலும் இந்த மரக்கன்றுகள் நடும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்று கூறினார். மேலும் வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் இந்த மரக்கன்று நடும் திட்டத்திற்கு எனது கணவரான நடிகர் சின்ன கலைவாணர் விவேக்கின் பெயரை வைத்திருப்பதாக கூறினார். அது மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் 37 லட்சம் மரக்கன்றுகளோடு அவரை இயற்கை எடுத்துக்கொண்டதால் அவர் விட்டுச் சென்ற பணியை தொடரப்போவதாக அண்ணாமலை கூறுகிறார். அதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். அது மட்டுமின்றி ஆகஸ்ட் 16ஆம் தேதியான இன்று சென்னையில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் அண்ணாமலையின் தலைமையில் நடக்கும் வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் பேரணியில் நானும் கலந்து கொள்கிறேன். எனது கணவரான நடிகர் விவேக்கின் பணிகளை சகோதரர் அண்ணாமலை தொடர்வதால் என் சார்பிலும் பலர் இந்த பேரணியில் கலந்து கொள்கிறார்கள் என்றும் நடிகர் விவேக்கின் மனைவி அருள்செல்வி ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார். அந்த வகையில் ஆகஸ்ட் 16ஆம் தேதியான இன்று சென்னை எழும்பூரில் அண்ணாமலையின் பேரணி பெரிய அளவில் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களிலிருந்தும் வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் தொண்டர்கள் குவிந்துள்ளார்கள். இந்த பேரணியின் போது சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் அடுத்தடுத்து என்னென்ன சமூக பணிகளில் தனது இயக்கம் ஈடுபட போகிறது என்பதையும் அறிவிக்கிறார் அண்ணாமலை. த்ரிஷாவின் வருகை குறித்து நடிகை கஸ்தூரி விமர்சனம். நேற்று கோட்டையில் 80வது சுதந்திர தின விழாவை ஒட்டி முதலமைச்சர் விஜய் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். இந்த விழாவில் விஜயின் பெற்றோர் மட்டுமின்றி நடிகை த்ரிஷா முதல் வரிசையில் அமர்ந்திருந்தது பேசுபொருளாகியுள்ளது. அதோடு இந்த விழாவில் விஜய் புறப்பட்டு சென்றபோது நடிகை த்ரிஷாவுக்கு சல்யூட் அடித்தபடி டாடா காட்டினார். இந்த வீடியோவும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆனது. அதோடு விஜயின் முதல்வர் பதவியேற்பு விழாவின் போதும் தனது தோழியான அர்ச்சனா கல்பாத்தியுடன் கலந்து கொண்டார் த்ரிஷா. அப்போது விஜய் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்தபோது நிகழ்ச்சியுடன் அவர் கண் கலங்கிய வீடியோவும் ட்ரெண்டிங் ஆனது. அதைத் தொடர்ந்து அஜித்தின் தாயார் மறைவின் போது விஜயுடன் சேர்ந்து சென்று அஞ்சலி செலுத்திய த்ரிஷா, விஜய் கொண்டாடிய 53வது பிறந்தநாள் அன்று இரவு தாங்கள் கேக் வெட்டும் புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார். இப்படி தனது மனைவி பிள்ளைகளுடன் பிறந்தநாளை கொண்டாடாமல் த்ரிஷாவுடன் விஜய் பிறந்தநாள் கொண்டாடிய அந்த விவகாரம் பேசுபொருளானது. இந்த நிலையில் நேற்று விஜய் முதலாக கோட்டையில் கொடியேற்றிய போது விஜயின் பெற்றோருடன் த்ரிஷாவும் கலந்து கொண்டார். மற்றபடி விஜயின் மனைவியோ பிள்ளைகளோ யாரும் கலந்து கொள்ளவில்லை. இதுகுறித்து நடிகை கஸ்தூரி தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார். அந்த பதிவில், இன்று சுதந்திர தின விழாவில் அரங்கேறியது சுதந்திரம் என்கிற பெயரில் நடக்கும் வெக்கங்கெட்டத்தனம். இதை ஊரறிய செய்தாலும் ஊர் பேச பயந்தாலும் தவறு எப்போதும் தவறுதான். நெற்றிக்கண்ணை மறைத்தாலும் கூட குற்றம் குற்றமே என்று விஜயின் செயல்பாட்டை நடிகை கஸ்தூரி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அதோடு நேற்றைய தினம் இந்த விழாவில் த்ரிஷா கலந்து கொண்டது, விஜய் அவருக்கு சல்யூட் அடித்து சிரித்து கொண்டது போன்ற வீடியோவை சோஷியல் மீடியாவில் திமுகவினர் பெரிய அளவில் ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரின் அழைப்பை நிராகரித்த உதயநிதி ஸ்டாலின். சிஎம் விஜய் சபாநாயகர் எடுத்த முக்கிய முடிவு. தஞ்சையில் நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தில் த்ரிஷா குறித்து பேசியதற்காக உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார்.
அதிலிருந்து அவருக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. குறிப்பாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வரும்போது அவர் வணக்கம் செலுத்துவார். அத்தனை எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் எழுந்து வணக்கம் செலுத்துவார்கள். ஆனால் தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்திற்கு வந்து வணக்கம் செலுத்திய போது உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் எழுந்து அவருக்கு வணக்கம் தெரிவிப்பதில்லை. அந்த அளவுக்கு சபை மரபுகளை கூட திமுக பின்பற்றாமல் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறது. இப்படியான நிலையில் தமிழகத்தில் தகவல் ஆணையர்களை நியமித்திருப்பதாக தேர்வுக்குழு ஒன்று தயாரானது. அந்த தேர்வுக்குழுவில் முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், சபாநாயகர் பிரபாகரன் ஆகிய 3 பேர் பெயரும் இடம்பெற்றது. ஆனால் இதில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுத்த போது இதில் பங்கேற்க முடியாது என உதயநிதி ஸ்டாலின் மறுத்துவிட்டாராம். குறிப்பாக 3 பேர் மட்டுமே கலந்து கொள்ளும் தேர்வுக்குழுவில் ஆலோசிக்கப்பட்ட பிறகு முதலமைச்சர் விஜயிடத்தில் தனது கருத்தை நேரடியாக பதிவு செய்ய வேண்டிய சூழல் வரும் என்பதால் இதை உதயநிதி ஸ்டாலின் முன்கூட்டியே புறக்கணித்து விட்டதாக கூறுகிறார்கள். இப்படித்தான் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், சபாநாயகர் பரிசீலனை செய்ய வேண்டிய பல ஆலோசனை கூட்டங்களை அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் புறக்கணித்து வந்துள்ளார். அந்த வழியை தான் தற்போது உதயநிதி ஸ்டாலினும் தொடர்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி நேற்று முன்தினம் கோட்டையில் நடந்த தகவல் ஆணையரை தேர்வு செய்யும் இந்த கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்காத நிலையில் முதலமைச்சர் விஜயும் சபாநாயகர் பிரபாகரும் பங்கேற்றார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் தேர்வு செய்த மாநில தகவல் ஆணையர் பட்டியல் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பட்டியலின்படி தமிழகம் முழுக்க தகவல் ஆணையர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று கோட்டை வட்டார தகவல் தெரிவிக்கின்றன. பரந்தூர் விமான நிலைய பணிகள் ரத்து செய்யப்பட்டதா? ஏகனாபுரம் கிராம மக்கள் எடுத்த தீர்மானத்தால் பரபரப்பு. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. இதற்காக அங்குள்ள 13 கிராமங்களில் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. ஆனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பரந்தூர் பகுதிக்கு பிரச்சாரத்திற்கு சென்ற விஜய், தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்பட மாட்டோம் என்று கூறியிருந்தார். அதற்கேற்ப தமிழக வெற்றிக் கழக ஆட்சிக்கு வந்த பிறகு பரந்தூரில் விமான நிலைய பணிகள் நடைபெறவில்லை. அதேபோல் நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளும் நடக்கவில்லை. இதன் காரணமாக அங்கு விமான நிலையம் அமைப்பதை முதலமைச்சர் விஜய் தடுத்து நிறுத்திவிட்டதாக சொல்லி சுதந்திர தினத்தை முன்னிட்டு அங்குள்ள கிராமத்து மக்கள் முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார்கள். அது மட்டுமின்றி அங்குள்ள ஏகனாபுரம் கிராமத்து சாலைக்கு தளபதி விஜய் சாலை என்ற பெயர் மாற்றம் செய்ய கோரியும் அந்த கிராமத்து மக்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார்கள். என்றாலும் தமிழக அரசு சார்பில் இதுவரை பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.